மக்களே, நாளைக்கு என்ன நடக்க போகுது மார்க்கெட்ல அப்படிங்கறத இன்னைக்கே நான் டீடைலா சொல்றேன். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். குளோபல் நியூஸ்ல என்ன நடந்துட்டு இருக்கு ப்ரோ அப்படின்னா, வார் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுருவாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈரான் தலைவர் கொண்டாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு தான் வந்து அவங்களோட இறுதி சடங்கா இருந்துச்சு. ஆனா இந்த இறுதி சடங்குங்கிறத நாங்க போஸ்ட்போன் பண்றோம், இன்னைக்கு இறுதி சடங்கு இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கறத நாளைக்கு நம்ம மார்க்கெட்ல பாத்துருவோம். ஓகே, மற்றபடி என்னன்னா ஆயில் கான்ட்ராக்ட்லாம் நிறைய மாறிட்டே இருக்கு. இந்த ஈரான் போக்குவரத்து இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்மளோட இந்தியனோட குரூட் ஆயில் கப்பல், ஓகேவா, குரூட் ஆயில்லாம் கொண்டு வர கப்பல் என்ன இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 38 கப்பல் வெயிட்டிங்ல இருக்கு. ஓகேவா, அந்த பாதையில இருந்து வர முடியாம வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே, அடுத்து உள்ளூர் சம்பவத்துக்குள்ள போங்க. எஃப்ஐடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, எஃப்ஐ ஆள விடுறா சாமி அப்படின்னு சொல்லி வித்துருக்கான். கிட்டத்தட்ட 8752 கோடிக்கு வித்து தள்ளியிருக்கான். ஓகேவா, வித்துக்கிட்டே இருக்கான். எஃப்ஐ டே பை டே வித்துக்கிட்டே இருக்கான். டிஐ இழுத்து பிடிச்சி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 12068 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. பட் அப்பயுமே பேலன்ஸ் பண்ண முடியல. இன்னைக்குமே மார்க்கெட் கிட்டத்தட்ட 385 பாயிண்ட் பக்கம் கீழே தாங்க விழுந்துச்சு. ஓகேவா, அடுத்து இந்த மோடிஸ்னா என்ன ப்ரோ, அது என்னது பொலிட்டிக்கல் நம்ம சேனல்ல பேசுறதுல மோடிஸ்ங்கிற கம்பெனி ஒன்று இருக்கு. ஓகேவா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல போய் செக் பண்ணிக்கோங்க. மோடிஸ் கம்பெனிக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, 160 கோடிக்கு ஹவுசிங் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஹவுசிங் ப்ராஜெக்ட்னா உடனே புது ப்ராஜெக்ட்ங்காரங்க, அண்டர்லைன் ரீடெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் மும்பைல கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாலிகேப் இருக்கு இல்லையா, பாலிகேப்புக்கு டாக்ஸ் என்ன டே, டாக்ஸ் கட்டுறியா இல்லை என்ன பண்ற அப்படின்னு சொல்லி டாக்ஸ் அவங்களுக்கு டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3.27 பில்லியன் டாலரா ப்ரோ, டாலர் தான் கம்பெனியை மூடிடுவான், ருபீஸ். ஓகேவா, அண்டர்லைன். ஓகேவா, 3.2, ஓகேவா, 3.27 பில்லியன் ருபீஸுக்கு அவங்களுக்கு டாக்ஸ் டிமாண்ட் வந்திருக்கு. அடுத்து கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங், அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, கிரேட் ஈஸ்டர்ன் ஷிப்பிங், ஓகேவா, அவங்களுக்கு என்ன இருக்குன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்கப்பா ஒரு, அதாவது காமஸ்டாக் மேக்ஸ், ஓகேவா, ட்ரை கரியர்ஸ், ஓகேவா, ட்ரை கரியர்ஸை அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக ப்ரோ அப்படின்னா, க்ரோ பண்ண போறாங்கன்னா ஃபினான்சியல் 2027, ஓகேவா, ஃபினான்சியல் இன்னும் பிறக்கவே இல்லைங்க, ஏப்ரல் வந்தால் தான் பிறக்கும். ஆனால் பயம் இல்லை, நாங்கள் இப்போ இருந்தே பில்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. நானே என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல, நீ என்னடா. ஓகே, முன்கூட்டியே வாங்கி வைக்கிறாங்க, வேற விஷயம் ஒன்றும் இல்லை. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் திரும்பவும் பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. எத்தனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. எகைன் அவங்க இஷ்யூ ஃபேஸ் பண்றாங்க. ஆர்பிஐல இருந்து அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு. அந்த நோட்டீஸ் நாளைக்கு டீட்டெயிலா வந்துடும், நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா, அடுத்து ராம்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு என்ன கிடைச்சிருக்கு ப்ரோ அப்படின்னா, 14 பில்லியனுக்கு அவங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமே ப்ரோ அப்படின்னு கேட்டா, இபிசி கான்ட்ராக்ட் தான், அதனால செட்டில்மெண்ட்லாம் கொஞ்சம் டிலேவா தான் வரும், அதையும் நீங்க பாத்துக்கணும். ஓகேவா, அடுத்து மணிபாக்ஸ் ஃபினான்ஸ்க்கு என்ன ப்ரோ ஒர்த்து ஆர்டரா ப்ரோ, 34 கோடி ஒர்த்து ஆர்டரா ப்ரோ. மணிபாக்ஸ் ஃபினான்ஸ் அதுக்கு ஆர்டர்லாம் தர முடியாது, லோன் வேணாங்கிறது வாங்கிக்கலாம். என்ன இருக்கு அப்படின்னா, அவங்க 33.4 கோடிக்கு ஒர்த்தான ஈக்விட்டி ஷேர்ஸை ரைஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட கம்பெனி டெவலப்மெண்ட்காக. ஓகேங்களா, அடுத்து வாங்க நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வருவோம். அதாவது என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு என்ன ப்ரோ போன மாசம் முடிஞ்சதோட சரி அப்படியே இறங்கிட்டே இருக்கே ப்ரோ, லாஸ்ட் 2 வாரம் பக்கமா அப்படின்னு கேட்டா இன்னும் இறங்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு விஷயம் ஒன்று தெரியுமா, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, 6 மாசம், அதாவது 6 மாசத்தோட லோல நீ ட்ரேட் ஆனாங்க. ஓகேவா, 6 மாசத்தோட லோவா ப்ரோ அப்படின்னா, சாலிடா 6 மாசம் லோவான பிரேக் அவுட்ல இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்தான். ஓகேவா, கிட்டத்தட்ட 400 பாயிண்ட் கீழே போயிட்டு தான் திரும்ப மேலே அடிச்சு பிடிச்சி ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்கான். ஓகேவா, ஆனால் நாளைக்கெல்லாம் ரெக்கவரி ஆகிடுவானா ப்ரோ அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. அவங்க அங்கே போர் பதட்ட நிலைமை எப்போ முடியுதோ அப்போதான் மார்க்கெட் வரும். இன்கேஸ் எஃப்ஐஐ திரும்பவும் வாங்க ஆரம்பிச்சா மார்க்கெட் இங்க இருந்து மேலே ஏற சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா கால் சைடு இருக்கவங்களாம் தயவு செஞ்சு கால் பக்கம் கையே வச்சிடாதீங்க. ஓகேவா, சரி ஓகேங்க, இந்த வீடியோல இவ்வளவுதான். நாளைக்கு இதுதான் நடக்க போகுது. இந்த கம்பெனிலாம் முக்கியமான நியூஸ், இந்த கம்பெனி நியூஸ்லாம் வந்திருக்கு. நாளைக்கு இந்த கம்பெனிலாம் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்றது நல்லது. ஓகேவா, டாடா, டேக் கேர், பை பை. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன், வரேன்.